நான் ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, ஒரு நாள் நமக்கு இந்த இதுதான் நடக்க போகுது சரிங்களா? நெறையா, நெறைய அதாவது எங்க அம்மா இது அப்படி, இப்படி, இப்படின்னு நெறைய பேர் நெறைய இந்த மாரி பண்றாங்க. இதுல என்ன ஒரு காரணம், என்ன ஒரு ரீசன்னா அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா, நம்ம பிறந்த குழியில என்ன தப்பு பண்ணோம் சொல்லுங்க பாப்போம்? நம்ம சின்ன பிள்ளையில அறியாம நெறைய சேட்டை பண்ணியிருப்போம். அந்த சேட்டையெல்லாம் நம்ம பெத்தப்பா, அம்மா பார்த்து நம்மள தொரத்தி விட்டுருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அதே மாரி தாங்க அவங்களும் 40 வயசு, 50 வயசுக்கு மேல ஆயிட்டுனா அவங்க தான் குழந்தை தான். அந்த குழந்தைய நம்ம எப்படி பார்க்கணும்னா, அத வந்து தப்பா பார்க்காம அது ஒரு ஒரு இயல்பா எடுத்து பார்த்துக்கிட்டா அது சிம்பிளா முடிஞ்சிரும். சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க. பேப்பர்ல கூட எழுதி தரேன். பத்திரத்துல கூட எழுதி தரேன். சரிங்களா? இந்த மாரி அதாவது என்னோட கௌரவம், என்னோட அந்தஸ்து, என்னோட ஒரு வீடியோ கூட ரீசென்ட்டா இப்ப பார்த்திருந்தேன். ஒரு மெட்ரோல வந்து ஒரு விவசாயி போறாரு. அழுக்கு ட்ரெஸ்ஸோட இருக்காரு. மெட்ரோக்குள்ள அலோட் பண்ண மாட்டுருக்காய்ங்க. நான் போட மாட்டேன். அப்படி இப்படின்னு நெறைய பேசுனாய்ங்க. அப்ப அத பார்க்கும்போது இது எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்குள்ள மனசுல நெனச்சு. அதுக்கு ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன். யார் யாரெல்லாம் தலகணமும், அகங்காரமும் பிடிச்சுக்கிட்டு, நான் தான் கௌரவம், நான் தான் பெருசுன்னு அகங்காரம் பண்ணி இருக்கிறாங்களோ, குடுத்ததுக்கு துணி கூட இல்லாம ரோட்ல இருப்பாங்கன்னு அந்த இதுல கமெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. வாழ போறது கொஞ்ச நாள் தாங்க. ரொம்பலாம் வாழ போறது கிடையாது. எனக்கு, உனக்குன்னு அடிச்சுட்டு உருட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வெறும் ஒண்ணுமே இல்ல. அதாங்க எனக்குள்ளயும் ஒரு கேள்வி இருந்துச்சு. நம்ம என்ன இப்படி கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்திருக்கோம். நம்ம என்ன இப்படி இருக்கிறோம். நம்மளுக்கு யாருமே இல்லையே. நமக்கு நம்ம இந்த மாரிலாம் இருக்கோம். நம்ம அந்த தாழ்வு மனப்பான்மை ரொம்ப இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு கட்டத்துல சிவபெருமான் எப்ப நம்மள ஆட்கொண்டாரோ, அப்பதான் அதோட அருமை, பெருமை எல்லாம் தெரிஞ்சுச்சு. எல்லாமே உன்னை விட்டு போயிரும். உனக்கு நீ மட்டும் தான் நிரந்தரம். சரியா? உனக்கு துணையானவன் நான் ஒருத்தன் தான். உனக்கு வேற யாருமே கிடையாது. நீ அன்பு குடு. உன் வாழ்க்கை அற்புதமா இருக்கும். அகங்காரத்த குடுக்காத அழிஞ்சு போவ. அன்ப மட்டும் குடு. சரியா? அன்புல தான் நான் இருக்கேன். வேற எங்கேயுமே நான் இல்ல. அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தையும் ஒரு இது வந்துருக்கு. சரிங்களா? அத விட்டுட்டு என்ட்ட அது இருக்குது, இது இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. எல்லாமே ஷோக்குக்கு தாங்க. சும்மா ஒரு கண் பார்வைக்கு தான். சரிங்களா? இன்னைக்கு படுத்தா நாளைக்கு எந்திரிப்போம்னு கூட யாராலும் உறுதியா சொல்ல முடியாது. சரிங்களா? இப்ப கூட பேசுறேன். நாளைக்கு என்ன இதுங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாத லைஃப்ல நெறைய மோட்டிவேஷனு. நான் தான்டா அப்படிங்கிற ஒரு இது. இருந்துக்கோங்க. அது உங்களோட வாழ்க்கை. நீங்க வாழ்றீங்க. அடுத்து நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. சரிங்களா? அது எனக்கு தேவையில்லாத விஷயம். சரிங்களா? இதுதான். ஒரு அப்ராக்ஸிமேட்டா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். எல்லாமே தன்னோட சுயநலத்துக்காகவும், ஆசைக்காகவும் உருவான ஒரு விஷயம் தான். எல்லாமே. சரிங்களா? அத விட்டுட்டு மனுஷங்கள கஷ்டப்படுத்தி பாக்குறதுல அது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல. வாழ வச்சு பாருங்க. நல்லா இருக்கும். சிவா. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.